அரசியலுக்கு சம்பந்தமே இல்லை, ஒரு செல்லா காசுன்னு வச்சுக்கோங்க. உன்னுடைய தத்துவம் என்ன, உன்னுடைய நிலைப்பாடு என்ன, உன்னுடைய அரசியல் என்ன? நீ எடுத்தோன்னே நேரா சிஎமா தான் வரணுமா? உரசிக்கொள்வது, இந்த கையை இப்படி வைத்துக் கொள்வது, நான் உங்களை கட்டிப்படுத்துகிறேன் என்று சொல்லுவது, கன்னத்தை பிடித்து முத்தம் செய்து கொள்கிறேன் என்று கேட்பது, இது மாணவ கண்மணிகள் மட்டும் அப்படி செய்யல. பெற்றோர்கள் சில பேர் என்ன பண்றாங்க, ஆர்வக்கோளார். 10 வயசுல விஜய் நடிக்க போயிருக்கலாம். ஆனா அதே 10-15 வயசுல முத்தமிழன் வேல்முருகன் அவர்கள் அரசியல் பாதையை தொடங்கியவர். விஜய் மீது இருக்கின்ற அந்த பற்று ஒரு நடிகனாக அவங்க பாக்குறாங்க போல. அந்த நடிகனா பார்த்து அவர் மேல இருக்கிற ஒரு அன்பு நிமித்தம் வார்த்தைகளை வீசி எறிகிறாங்க. திமுகவுக்கு செம்படிக்கிற வேலை வேலுமுருகனுக்கு சுட்டு போட்டாலும் வராது. பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு வணக்கம். நான் குணாஜி, ஒரு திரைக்கலைஞன் மற்றும் தமிழக வாழ்வு உரிமை கட்சியினுடைய தலைமை கழக பேச்சாளர். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு எதுக்கு அப்படின்னா, சமீப காலமாக அல்லது ஒரு 5-6 நாட்களாக ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று போய் கொண்டிருக்கிறது. அது என்னன்னு சொன்னீங்கன்னா, தமிழக வாழ்வு உரிமை கட்சியினுடைய தலைவர் முத்தமிழன் வேல்முருகன் எம்எல்ஏ அவர்கள் சேலம் மாநகரிலே பள்ளப்பட்டி என்கின்ற பகுதியிலே ஒரு கூட்டத்திலே பேசுகின்ற பொழுது, திரு விஜய் அவர்கள் கல்வி வழங்கிய அந்த விருதினை பற்றி, அதாவது வேல்முருகன் அவர்கள் 1.25 மணி நேரம் பேசியிருக்கிறார். இந்த மண்ணுக்காக, இந்த மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட அல்லது குரலற்ற மக்களுக்கெல்லாம் போராடி கொண்டிருக்கின்ற ஒரு போராளி தலைவன், ஒரு தமிழ் தேசிய அரசியலை முன்வைத்து, தமிழக மக்களுடைய நலனை முன்வைத்து 45 ஆண்டு காலத்துக்கு மேலதாக அரசியல் பாதையிலே ஒரு போர்க்குணத்தோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு பெரும் நெருப்பு தான் அண்ணன் வேல்முருகன் அவர்கள். அவர்கள் பேசியது 1.25 மணி நேரத்திலே ஒரு நிமிடத்தை மட்டும் கட் பண்ணி எடிட் செய்து, அதாவது விஜய் அவர்கள் வழங்கிய அந்த கல்வி விழாவிலே பெற்றோர்கள் மாணவர்களை அனுப்புகிறார்கள், அந்த விருது வழங்குறது, அதெல்லாம் சந்தோஷமான விஷயம் அப்படின்னு பேசினார். கூத்தாடிகள் பின்னாடி நீங்கள் அரசியல் பாதைக்கு போக வேண்டாம், அவர்களை ஒரு நடிகனாக மட்டும் பாருங்கள் என்று சொல்லி விஜய் மட்டும் சொல்லவில்லை. விஜயோடு கூடி பல நடிகர்களை ஒப்புமையிட்டு அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அந்த விஷயம் இன்று ஒரு பெரும் பரபரப்பை, ஒரு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்துகிறது. இதனால என்ன நடக்குதுன்னா, இந்த விஜயோட தம்பிகள் ஒருமையிலே பேசுவது, அவதூறான செய்திகளை பேசுவது, ஒரு வேல்முருகன் எம்எல்ஏ அவர் கடந்து வந்த பயணம், அவருடைய அரசியல் வேட்கை, இதெல்லாம் தெரியாம விஜய் மீது இருக்கின்ற அந்த பற்று ஒரு நடிகனாக அவங்க பாக்குறாங்க போல. அந்த நடிகனா பார்த்து அவர் மேல இருக்கிற ஒரு அன்பு நிமித்தம் வார்த்தைகளை வீசி எறிகிறாங்க. நான் 2-3 நாளாவே பொறுமையா பார்த்தேன். சரி, ஓகே, இது கடந்து போயிடுவாங்க அப்படின்னு நினைச்சா பிரச்சனை ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு. அப்ப பேச வேண்டிய கட்டாயத்துக்கு நான் இருக்கிறேன். இதுல சில விஷயங்களை நான் தெளிவுபடுத்தணும்ல. அவர் என்ன பேசுகிறார், தமிழருடைய மரபு, தமிழருடைய பண்பாடு, தமிழருடைய கலாச்சாரம் சீரழிந்து விடக்கூடாது, வரக்கூடிய இளைய தலைமுறை மாணவ கண்மணிகள் அதை பின்பற்றி விடக்கூடாது என்ற உயரிய நோக்கத்தோடு மாணவ கண்மணிகள் மீது அவர் வைத்த அந்த பற்று, அளப்பரிய காதல் தான் இப்படி பேச வைத்திருக்கிறது. ஆனால் அதை என்ன சொல்றார்கள், பெற்றோர்களை அவமதித்து விட்டார், மாணவ கண்மணிகளை கொச்சையாக பேசி விடுத்துட்டார், வக்கிர புத்தியோட பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி ஊடகங்களை வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, வேல்முருகன் அவர்கள் இந்த மாதிரி விருது வழங்குற விழா நீங்க போங்க, விஜய் அவர்கள் விருது கொடுக்கட்டும், சந்தோஷமா வாங்குங்க, படிங்க. ஆனால் உரசிக்கொள்வது, இந்த கையை இப்படி வைத்துக் கொள்வது, நான் உங்களை கட்டிப்படுத்துகிறேன் என்று சொல்லுவது, கன்னத்தை பிடித்து முத்தம் செய்து கொள்கிறேன் என்று கேட்பது, இது மாணவ கண்மணிகள் மட்டும் அப்படி செய்யல. பெற்றோர்கள் சில பேர் என்ன பண்றாங்க, ஆர்வக்கோளார். ஒரு நடிகனை பார்க்கும் பொழுது, இப்ப நான் திரைத்துறையில இருக்கிறேன், இத்தனை வருஷமா இருக்கிறேன், நான் விஜயோடு பணி புரிஞ்சிருக்கிறேன், சுரான்ற படத்துல நிறைய நடிகர்களோடு நான் பயணப்பட்டிருக்கேன், நிறைய இயக்குநர்களோடு பயணப்பட்டிருக்கேன். நம்மளுக்கும் எனக்கும் ஆரம்ப காலத்துல ஒரு நடிகனை பார்க்கும் பொழுது ஒரு புலங்காயுதம் இருந்துச்சு. அந்த புலங்காயுதம் தான் இந்த மாணவ கண்மணிகளுக்கும் இருக்கு, அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் என்ன சொல்லுகிறார், நீங்க அதெல்லாம் பண்ணுங்க, அதெல்லாம் பாராட்டுக்குரிய விஷயம்தான். ஆனால் கலாச்சார சீரழிவை நோக்கி பெற்றோர்களே போய் கட்டி பிடிக்கிறாங்க. இருக்குமா பிடிச்சிட்டு நான் உங்களுக்கு ஒரு முத்தம் கொடுத்துக்கிட்டுமா அப்படின்றாங்க. ஆனால் முத்தம் ஆபாசனமான வார்த்தை அல்ல, இருக்கட்டும். ஆனா அண்ணன் வேல்முருகன் அவர் என்ன சொல்லுகிறார், விஜயை மட்டும் அப்படி சொல்லவில்லை. பிக் பாஸ் நடந்துச்சுல, அந்த கலாச்சார சீர்வு, ஸ்ட்ரீட் சாங்ஸ் சொல்லி ஆடிக்கிட்டு இருக்காங்க, ஆடை குறைத்து, இது மாதிரி கலாச்சாரத்தை மீற வேண்டாம், அது நம்மளுடைய மரபல்ல, அது நம்ம பிள்ளைகள் இன்னைக்கு அன்னைக்கு ஒரு காலத்துல ஜாக்கெட் போடாம களத்து மேட்டில் நின்று வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, அது அந்த காலம், ஒரு கூட்டு குடும்பத்துல வாழ்ந்தாங்க, அது அந்த காலம். ஆனால் இப்போ மொபைல் போன் நெட்வொர்க் வந்த பிறகு, இணையதளம் வந்த பிறகு நிறைய பிரச்சனைகள், நிறைய பாலியல் வன்முறைகள், நிறைய பாலியல் துன்புறுத்தல்கள், சீண்டல்கள், ஆபாசமான வீடியோக்களை பதிவிட்டு இன்னைக்கு குடும்பத்தோட உட்காந்து ஒரு மொபைல் போன் பார்க்க முடியல. ஸோ அவ்வளவு வருத்தமா போயிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில அண்ணன் அவர்கள் பேசியது, பெற்றோர்களே
நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். ஒரு கூத்தாடி பின்னாடி போக வேண்டாம், அவனை நீங்கள் கொண்டாட வேண்டாம், ஒரு நடிகனை நடிகனாக பாருங்கள் அப்படின்னு சொல்றாரு. இதை வந்துகிட்டு அதை சொல்லிட்டு நிறைய பிரச்சனை வந்திருக்கு. நிறைய பிரச்சனை வந்த பிறகு அண்ணன் முத்தமிழன் வேல்முருகன் எம்எல்ஏ அவர்கள் ஒரு தன்னிலை விளக்கம் கொடுக்கிறாரு. அதாவது, நான் 1.25 மணி நேரம் பேசியிருக்கேன், அதுல ஒரு நிமிஷத்தை மட்டும் எடுத்துட்டு நீங்க இதை வந்து திரிச்சு என் மீது வன்மத்தை கக்குறாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். விஜய் அவர்களே என்ன சொல்றாருன்னா, வேல்முருகன் நீங்கள் அந்த காணொலியை பாருங்கள். நான் பேசியதிலே விஜய் அவர்களுக்கு ஏதாவது மனம் நெருடலாகவோ அல்லது அந்த வார்த்தை உங்களுக்கு கொச்சையா தெரிஞ்சிருச்சு, இல்லை ஒரு வக்கிர புத்தியோட நான் பேசியிருக்கேன் அப்படின்னு நீங்க உணர்ந்தீங்கன்னா நீங்க என்ன கருத்தியல் மூலமா தெரிவிங்க. இல்லை இப்படி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல நீங்க வேல்முருகன் அவர்கள் பேசியது தவறு, கண்டனத்துக்குரியது அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தன்னிலை விளக்கம் கொடுத்துட்டாரு. சரி, அவர் கொடுக்கலன்னா ஒன்னும் புஷி ஆனந்த் அவர்களாவது கொடுத்துருக்கணும். அவருக்கு கொடுக்குற அளவுக்கு மெட்டீரியல் கிடையாது. அவர் புஷி ஆனந்தை பத்தி இப்ப நான் பேச விரும்பல, அவர் அரசியலுக்கு சம்பந்தமே இல்லை, ஒரு செல்லா காசுன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஆதவ அர்ஜுனா அவர்கள் இருக்கிறார்கள். அண்ணன் அவர்கள் கூட அண்ணன் வேல்முருகன் அவர்கள் பேசியது தவறு என்று சொல்லி அண்ணனுடைய தொலைபேசி இருக்கு, அவர்கிட்ட தொலைவு கொண்டு பேசலாம். இல்லாட்டினா அவர் வந்து ஒரு அறிக்கையை கொடுக்கலாம், நீங்க பேசுனது. ஏன் ஆதவ் அர்ஜுனா கொடுக்கலனா, வேல்முருகன் அவர்கள் பேசியது 100க்கு 100 சரியான ஒரு விஷயம். அவர் சொன்ன விஷயம், அவருடைய சொன்ன நோக்கம் எதுன்னு இந்த தம்பிகளுக்கும் அல்லது பத்திரிகையாளருக்கும் இந்த யூடியூப்ல நடத்திக்கிட்டு இருக்க ஊடகங்கள்ல அவங்க யாரையோ கூப்பிட்டு அவரை வந்து ஒரு வக்கிர புத்தி நிறைந்தவர், இவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லி அவமதிப்பு செய்யறாங்க. இதனுடைய கோட்பாடு என்னன்னா, இப்படி சொல்லியிருக்காரு, இது சரியா தவறா அப்படின்னு ஒன்னு விஜய் கேட்கணும். அவர் இல்லைன்னா அதை சம்பந்தப்பட்டவங்க கேட்கணும். அதை விட்டுட்டு ஒரு அரசியல் பாரம்பரியமிக்க 10 வயசுல வந்து விஜய் நடிக்க போயிருக்கலாம். ஆனா அதே 10-15 வயசுல முத்தமிழன் வேல்முருகன் அவர்கள் அரசியல் பாதையை தொடங்கியவர். இன்னைக்கு 45 ஆண்டுகால அரசியல் இருக்கிறவர். அம்மையார் ஜெயலலிதாவோடு ஒரு நட்பு பாராட்டி வந்தவர், முத்தமிழறிஞர் கலைஞரையாவோடு நட்பு பாராட்டி வந்தவர். இன்று அவரோட மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோடு நட்பு பாராட்டி தனக்கான ஒரு தனி கொள்கை, தமிழ் இனம், தமிழ் மக்கள், தமிழ் தேசிய அரசியலை முன்வைத்து இளைஞர்களை தன் பின்னம் அழைத்து இந்த நாட்டை பண்படுத்த வேண்டும், இந்த கலாச்சாரத்தை மீட்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இதை ஏத்துக்கிறதும் ஏத்துக்கிறாததும் மாணவ கண்மைகளும் அவங்களுடைய பெற்றோருடைய வேலை. இதை விட்டுட்டு ஒருமையில பேசுறது, அதுல பேசுறது அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த அரசியலை நாகரிகம் இல்லாத வார்த்தைகளால பேசி அவரை வந்து ரொம்ப இப்பவும் சொல்லிட்டார் அவர். ஆனா நான் என்ன உணர்றேன்னா, இது தனிப்பட்ட ஒரு பிரச்சனை விஜய்க்கும் வேல்முருகனுக்கோ எனக்கோ கிடையாது. ஏற்கனவே கத்தி பட பிரச்சனையில லைக்கா, அந்த லைக்கா சுபாஸ்கரன் யாருன்னா இலங்கைக்கார், கொத்து கொத்தா 1.5 லட்சம் தொப்புள் கொடி உறவுகளை கொண்டு குவிச்சு அந்த ரத்தத்தை காசாக்கி அதை வச்சு படம் பண்ணா அந்த படம் வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி வேல்முருகன் எச்சரிக்கை கொடுத்தார். அதே போல கமலஹாசன் அவர்கள் கன்னடத்திலே வந்து தாய்மொழியில் இருந்துதான் கன்னடம் பிறந்தது அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சையாச்சு. அதுக்கு வந்து கமலஹாசன் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து முதல் அறிக்கையை வெளியிட்டவர் அண்ணன் முத்தமிழன் வேல்முருகன். நான் என்ன சொல்ல வரேன்னா, இவங்க இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு விஜய் பேச முடியாம, விஜய் ஏவ முடியாம இந்த மாதிரி அல்ற சில்ற அண்ணன் சொன்ன மாதிரி இந்த அஞ்சான் குஞ்சலை வச்சுட்டு அவன் இவனு பேச வராங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இப்ப வேல்முருகன் அவர்கள் என்ன சொல்றார், கன்னடத்திலே கமலஹாசன் நடித்த தக்லை படம் வெளியிடலனா விஜய் நடிச்ச ஜனநாயக படம் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகுதுன்னு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறாரு. ஒரு வார்த்தை. இப்ப ஒரு அரசியல்ல விஜய் அவர்கள் வந்திருக்கிறார், ஒரு நல்ல நடிகர், ஒரு உச்சபட்ச நடிகர், ஒரு அரசியல் பாதையில ஒரு கட்சியை துவங்கி இருக்கிறார். முதல்ல அவருக்கு வாழ்த்து சொன்னது முத்தமிழன் வேல்முருகன் அவர்கள். இந்த அரசியல நீ வா, நான் வரக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு இங்க யாருக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. இது ஒரு ஜனநாயக நாடு. இங்க நீங்க யாரு வேணாலும் அரசியலுக்கு வரலாம், நீங்க யாரு வேணாலும் தேர்தலில் நிக்கலாம். ஆனா வேல்முருகன் அவர்கள் என்ன சொல்லுகிறார், நீ அரசியலுக்கு வா வேணான்னு சொல்லல. ஆனா மேடையில எழுதி கொடுத்து வருங்கால முதல்வர் இளைய காமராஜர் அப்படின்னு சொல்ல சொல்லி தற்புகழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காமராஜருக்கும் விஜய்க்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? காமராஜரோட கால் தூசிக்கு விஜய் வருவாரா? விஜய் நடிகன் தான், நானும் ஒரு கூத்தாடி தான். ஒரு கூத்தாடி 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 கூத்தாடிய கூத்தாடின்னு தான் சொல்லணும். கூத்தாடி விஜய் மட்டும் கூத்தாடி இல்ல, அறிஞர் அண்ணா ஒரு கூத்தாடி தான், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஒரு கூத்தாடி தான், கலைஞரையா அவர்கள் ஒரு கூத்தாடி தான், எம்ஜிஆர் அவர்கள் ஒரு கூத்தாடி தான், கமலஹாசன். ஏன்னா நானும் ஒரு கூத்தாடி தான். அரசு வேலையை விட்டு விட்டு 18 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த சினிமா துறைக்கு வந்தேன். நான் வேலை பார்த்த முதல் படம் சூர்யாவுடைய ஸ்ரீ படம், உதவி இயக்குனராக. தொடர்ந்து இப்ப 300 படங்களுக்கு மேல டப்பிங் கலைஞராக இருக்கிறேன். 35 படங்களுக்கு மேல நடிச்சிருக்கேன். இப்போ 5 படம் நடித்துக் கொண்டிருக்கிறேன். இதை தாண்டி 3 குறும்படங்களை இயக்கி இருக்கிறேன். நாளைக்கு ஒரு பெரிய படம் பண்ணுவதற்கான வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நானும் ஒரு கூத்தாடி தான். கூத்தாடின்னு சொல்றது எனக்கு எந்த வருத்தமும் துளியளவு கூட இல்ல. எனக்கு பெருமையா தான் இருக்கு, ஒரு கௌரவமா தான் இருக்கு. கூத்தாடின்னு என்ன அர்த்தம்? சீட்டாடின்னு சொல்லுவான். அவன் ஊர்ல சீட்டாடி பண்ணா சீட்டு கட்ட ஆடுறவன் சீட்டாடி. கூத்தாடினா கூத்து என்பது ஒரு கலை. இசையோடு, அழகியலா, மொழியியலோடு,
குரல்களை பதிவு செய்து மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஜனரஞ்சகமாக கொண்டு வருவதுதான் ஒரு கூத்து கலைஞருடைய வேலை. அதுதான் கூத்தாடி. இதுல விஜய்க்கு என்ன வந்துருச்சு? என்ன கூத்தாடி கூத்தாடின்னு சொல்ல, கூத்தாடி சொல்லாம வேற என்னன்னு சொல்றீங்க? இதுல இருந்து என்ன சொல்றோம்னா, இந்த பிரச்சனையை அப்படியே விட்டுருங்க. அண்ணன் தன்னிலை விளக்கம் கொடுத்துட்டாரு. இதுல அல்ட்ரா சில்ற யூடியூப் சேனல் கிடைக்கின்றதுக்காக கண்டவெல்லாம் போய் கண்ட மாதிரி வார்த்தையை பேசுறீங்கன்னா எச்சரிக்கிறோம். அதாவது வேல்முருகன் என்பவர் யாருன்னு முதல்ல விஜய் தெரிஞ்சுக்குங்க, விஜயோட கட்சி நிர்வாகிகள் தெரிஞ்சுக்குங்க, தம்பிகள் தெரிஞ்சுக்குங்க. ஒரு பெரிய பாரம்பரியம், 45 வருஷங்க. 15 வருஷத்துல தமிழரசனுடைய விடுதலை படையில ஆயுதம் ஏந்தி போராடியவர். தமிழ்நாட்டு மக்களுக்காக பல வழக்குகளை, 40க்கும் மேற்பட்ட வழக்குகளை வாங்கியிருக்கிறார். 6 முறை சட்டமன்ற தேர்தலை சந்திச்சிருக்கிறாரு. 3 தடவை வெற்றி பெற்றிருக்காரு. பெரும் பெரும் அரசியல் தலைவர்களோடு தோழமையோடு நட்பு பாராட்டி வருகிறார். இங்க அதிகாரம் மிக வலிமையானதுன்னு சொல்றோம். எல்லாரும் சொல்றாங்க ஒத்தச்சிட்டு வேல்முருகன், ஒத்தச்சிட்டு வேல்முருகன். கிண்டல் பண்றது, கேலி பண்றது, நக்கல் பண்றது, நையாடி பண்றது, இதெல்லாம் தம்பிகளா வேணாம். கல்விதான் பேராயுதம். படிச்சு ஒரு பெரிய லெவலுக்கு வாங்க. அரசியலை நீங்க தேர்ந்தெடுங்க. நீங்க அரசியலுக்குள்ள போங்க. முதல்ல நீங்க கட்சி ஆரம்பிக்கும் போது மனதார வாழ்த்தியவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள். இப்ப நான் விஜய்கிட்ட ஒண்ணு கேட்கிறேன், இல்ல புஷி ஆனந்த் கேட்கிறேன். டிவிகே அப்படின்னா தமிழக வாழ்வுரிமை கட்சின்னு அர்த்தம். ஒரு விஜய் அவர்கள் ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறார் அப்படின்னா ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்ட 160க்கும் மேற்பட்ட கட்சி இருக்கு. இப்ப தமிழ்ல ஒரு மாதிரி வரும், ஆங்கிலத்துல ஒரு மாதிரி வரும். இப்ப உதாரணத்துக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி அப்படின்னா டிவிகே, அதே மாதிரி தமிழக வெற்றி கழகம் அப்படின்னா டிவிகேன்னு தான் ஆங்கிலத்துல போட முடியும். அப்ப இது மாதிரி கட்சியில ஷார்ட் ஃபார்ம்ல வேற கட்சி இருக்கா, வேற கட்சியோட பெயர் இருக்கா அப்படின்னு அனலைஸ் பண்ணி ஒரு கட்சியை பெயர் வைக்கிறோம் அப்படின்னா அதை முதலையே திட்டமாக தீர்க்கமாக ஒரு தமிழ் வல்லுநர்களை வைத்துக்கொண்டு அல்லது ஒரு 10 பேர்ட்ட ஷேர் பண்ணி ஒரு கட்சி பெயரை வைக்கணும். அதை வச்சாச்சு. அதை பற்றி தமிழக வாழ்வுரிமை கட்சியோ அல்லது முத்தமிழன் வேல்முருகனோ எந்ததும் பேசல. கோர்ட்ல நாங்க போட்டிருக்கோம், அங்க என்ன தீர்ப்பு வருதோ அதன்படி இருக்கட்டும். ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, 2-3 நாளாவே இந்த பிரச்சனை வேற மாதிரி போயிட்டு இருக்கு. சரி, நம்ம கொஞ்சம் பொறுமை காப்போம் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஆனா எல்லாரும் வாய்க்கு வந்தபடி இந்த யூடியூப் சேனல் இருக்கு, செல்போன் இருக்குன்னு சொல்லி விஜய் கட்சியில் இருக்க 2 அக்காமார்கள் தங்கச்சிமார்களை கூப்பிட்டு வச்சு, டேய் வேல்முருகா, டேய் உனக்கெல்லாம் என்னடா இருக்கு, டேய் அவன் இவன் இன்னும் நிறைய வார்த்தைகள், கொச்சையான வார்த்தைகளை பேசுறாங்க. இது அநாகரிகமான செயல். இதை விஜய் அவர்கள் தடுத்து நிறுத்த வேண்டும். தம்பிகளை நல்ல வழிக்கு நீங்க கொண்டு வர வேண்டும். நீங்கள் பெரியாருடைய வழியில வர்றேன், நான் காமராஜரோட வழியில வரேன், நான் அஞ்சலை அம்மாளோட வழியில வரேன், நான் டாக்டர் அம்பேத்கருடைய வழியில வரேன்னு சொன்னீங்கன்னா உன்னுடைய தொண்டர்களும் அது போலதான் இருக்கணும். ஒரு வள்ளுவனுடைய குரல் ஒண்ணு இருக்கு, 423 என்ன சொல்லுதுன்னா, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. 1.25 மணி நேரம் பேசின விஷயத்த புரிஞ்சுக்கிறாம புரிதல் அற்ற தன்மையோடு அவர் என்ன சொன்னார்ன்ற நல்லா உற்று நோக்கி கவனிச்சா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதை விட்டுட்டு தம்பிமார்கள் எத்தோட நிறுத்திக்க பாருங்க. எப்படி தக்லை படம் கன்னடத்துல வெளியிடலையோ அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் ஜனரஞ்சகம் படம் ஓடவே விடாம பண்ணிடுவான். நான் விஜயோட பாணியில ஒரு கூத்தாடியா சொல்றேன்னா, கூத்தாடியா சொல்லணும்னா இது கட்டல் அல்ல. எச்சரிக்கிறேன் விஜய் அவர்களே, எச்சரிக்கிறோம். ஆமா, அடிதடி அரசியல் பண்ணக்கூடாது. ஒரு அரசியலை ஒரு நெறியோடு பயணப்பட வேண்டும். வேல்முருகனை பார்க்கறதுக்கு பலாப்பழங்க பார்க்க முள்ளுமுள்ளா இருக்கும், உரிச்சு சாப்பிட்டா தேன் சுலை. அது போன்று அவர் தித்திப்பானவர், இனிமையானவர், அன்புக்கு அன்பானவர். அடிதடியா அதுக்கு ரைட்டு. டோல்கேட்ட இத்தனை வருஷம் அரசியல் பயணத்துல எந்த ஒரு கட்சி தலைவரா போய் டோல்கேட்ட உடச்சு எரிஞ்சிருக்க முடியுமா? யாருக்காக? இந்த மண்ணுக்காக, இந்த மக்களுக்காக தான் பல போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காரு. இதை விட்டுட்டு ஒத்தச்சிட்டு வேல்முருகன், ஒத்த சீட்டை வச்சுக்கிட்டு இவர் என்ன பண்ணாரு, இவர் என்னத்தை கிழிச்சிட்டாரு, விஜய் இவ்வளவு உதவி பண்றாரு, நீ என்ன பண்ணுன அப்படின்னு கேட்கிற. விஜய் மட்டுமா உதவி பண்ணாரு? இதுக்கு முன்னோடி நடிகர் சூர்யா, சிவகுமாரோட பையன், அகரம் பவுண்டேஷன் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சு ஏகப்பட்ட மாணவ கண்மணிகளை உருவாக்கி பெரிய பெரிய படிப்பு படிக்க வச்சு இன்னைக்கு அவங்க பெரிய பெரிய உயர அந்தஸ்துல இருக்காங்க. அவர் இப்படித்தான் விழா நடத்தும் போது இப்படி அநாகரிகமா அந்த விழா நடந்துச்சா? இல்ல நடிகர் ராகவா லாரன்ஸ், அவர் எத்தனையோ பேருக்கு ஆதரவற்ற, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட விளிம்புநிலை மக்களுக்கு எல்லாம் கல்வி உதவியை பண்ணிருக்காரு. அவரை பத்தி வேல்முருகன் பேசினாரா? இல்ல விஜய் டிவில தம்பி KPY பாலான்னு ஒரு தம்பி, சின்ன தம்பி, அவன் கிடைக்கிற வருமானத்தை வச்சு, அந்த தம்பி போற பங்கன்ல கிடைக்கிற பணத்தை வச்சு எத்தனையோ பேரை படிக்க வச்சுட்டு இருக்கான். இப்ப 50 பேருக்கு மேல வருஷம் படிக்க வைக்கிறான். இப்ப இவங்க எல்லாம் வெளியில கொண்டு வரல. இதன் மூலம் என்னன்னா, அரசியல்ல ஒரு புகழை தேடணும், இதை ஓட்டா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு விஜய் அவர்கள் நினைக்கிறார்கள். எப்படி ஓட்டா கன்வெர்ட்டா மாறும்? ஒரு தலைவன் என்பவன் அவனுடைய கோட்பாடு என்ன, உன்னுடைய தத்துவம் என்ன, உன்னுடைய நிலைப்பாடு என்ன, உன்னுடைய அரசியல் என்ன, நீ எடுத்தோன்னே நேரா சிஎம் தான் வரணுமா? எத்தனை போராட்டத்தை பண்ணி ஒவ்வொரு தலைவரும் வந்திருக்கிறார்கள். வேல்முருகனுடைய வரலாறை இனியும் தெரியாதவர்கள் தெரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு யூடியூப் சேனல் கிடைக்குது,
அவன் இவன் அப்படின்னு இந்த ஒருமையில பேசுற பேச்செல்லாம் இத்தோட நிறுத்திக்கங்க. ஏன்னா ஒத்த சீட்டு வேல்முருகன் என்னடா பண்ணிருக்காருன்னு உங்களுக்கு தெரியணும்ல. நான் ஆவணத்தோட வந்திருக்கேன். இவர் என்ன ஒத்த சீட்டு இன்னொரு சீட்டுக்காக திமுக செம்படிக்கிறாரு அப்படின்னு சொல்லிங்க. திமுகவுக்கு செம்படிக்கிற வேலை வேலுமுருகனுக்கு சுட்டு போட்டாலும் வராது. அதே மாதிரி வேலுமுருகனை யாராலையும் இயக்க முடியாதுங்க. எந்த கொம்பனா இருந்தாலும் வேலுமுருகனை இயக்க முடியாது. அவர் படித்தவர், பண்பாளர், பிரபானுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு வந்தவர். அவருக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்கிறது. ஒத்தச்சீட்டு வேல்முருகன் அப்படின்னு சொல்றீங்கல்ல, இந்த ஒத்தச்சீட்டு வேல்முருகன் என்னென்ன பண்ணிருக்காருன்னு பாருங்க. ஏராளமான மாணவ கண்மணிகளுக்கு அவர்கள் போராட்டத்தை உயிர் நீத்த நீட் போராட்டத்தை முன்னின்று நடத்தி இன்னைக்கு பல போராட்டங்களை இந்த நீட்டுக்காக போராடிருக்காரு. எதுக்காக போராடினாரு? எத்தனையோ அனிதா தொடங்கி இன்னும் ஏராளமான மாணவர்கள் மறித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுல இருந்து எப்படியாவது ஒரு விதிவிலக்கு கொண்டு வரணும்னு சொல்லி போராடுறாங்க. அதிகாரம் இல்லாமல் எது ஒன்றையும் செய்ய முடியாதுங்க. அதிகாரம் மிக வலிமையானது. அதை அடைந்தால் எல்லாம் எளிதானதுன்னு சொல்றான். இந்த அதிகாரம் இருக்க போய்தான் வேல்முருகன் அவர்கள் போராடுகிறார். பண்ருட்டிலே ஏற்கனவே கலைஞர் காலத்திலே ஒரு பொறியியல் கல்லூரியை வாங்கி கொடுத்திருக்கிறார். இப்பொழுது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியிலே இப்பொழுது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஒன்று ஒப்புதல் பெற்றிருக்கிறோம். கல்விதான் நமக்கு வேணும்னு நினைச்சு பயங்கரமா போராடிக்கிட்டு இருக்கிற போயிட்டு ஒருமையில பேசுறீங்க. சரியா? தனியார் மருத்துவமனையில அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீட்டை பெற்றுக் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் உயர் நீதிமன்றத்திலையும் மதுரை கிளை கோர்ட்லையும் அவர் கேஸ் போட்டு 500க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு இன்னைக்கு மருத்துவம் படிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் முத்தமிழன் வேல்முருகன் அவர்கள். அதே மாதிரி 100க்கும் மேற்பட்ட மாணவ கண்மணிகளுக்கு தனது சொந்த செலவுனால அவர் படிக்க வச்சிருக்காரு. இப்படி நான் நிறைய போராட்டங்களை சொல்லிக்கிட்டே போகிட்டே இருக்கலாம். நீட் தேர்வு, என்ன இஸ்லாமியர்களுக்கு வக்பு குடியிருத்த சட்டம், என்ஆர்சி, இது மாதிரி பல போராட்டங்கள். அதே மாதிரி நீட் தேர்வை பெண் பிள்ளைகள் வெளி மாநிலத்தில் போய் எழுதணும், காதுல கம்மலை புடுங்கு, இங்க விட்டு வச்சிருக்கணும், உள்ளாடைகள் ஆகுது, அதுக்கெல்லாம் போராட்டம் நடத்தி இன்னும் பல வழக்குகளை சுமந்து கொண்டிருக்கின்ற ஒரு ஒப்பற்ற அரசியல் தலைவன். இந்த அரசியல் தலைவனை கொண்டாடாமல் அவரை தகாத வார்த்தைகளை நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறது நல்லா இல்ல. இதோட முடிச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது தவறு இருக்குன்னா அதை நேர்மையான முறையில, கண்ணியமான வார்த்தை முறையில, நீங்க நாகரிகமான முறையில, உங்கள்ட்ட இன்னைக்கு உலகமே இணையதளத்தில் இருக்கு, நீங்க அதை பயன்படுத்துங்க, பயன்படுத்தி பேசுங்க. நான் அதை தான் சொல்றேன். இது உங்களுக்கு முதலும் கடைசியமா வச்சுக்கோங்க. எது கிடைச்சாலும் பேசலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஒரு வரலாறோடு வேல்முருகன் என்பவர் யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கங்க. திமுக சொம்பு, திமுக கூத்துரு ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோங்க. இப்ப விஜய் நடத்தின இந்த கல்வி விருது விழாவில் இப்படி கலாச்சாரம், நம்மளுடைய தமிழருடைய மாண்பு அல்லது அந்த இது குறையுது அப்படின்னு சொன்ன அதே வேல்முருகன், பெற்றோர்களை எச்சரித்த, பெற்றோர்களுக்கு அறிவுரை சொன்ன அதே வேல்முருகன், நாளைக்கு இன்னைக்கு துணை முதல்வராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஒரு கல்வி வழங்குற விழா நடத்தினாலும் அதிலே இது மாதிரி கலாச்சார சீரழிவு நடந்தால் உதயநிதி ஸ்டாலினையும் எச்சரிப்பார். அவர்தான் வேல்முருகன். நீ சீட்டு கொடுக்காம போ. இந்த மண்ணுக்கானவன், இந்த மக்களுக்கானவன். திமுக கூட்டணி தான் வச்சிருக்கோம். திமுக வேல்முருகன் அல்ல, திமுக ஒரு கூட்டணி, ஒரு அலையன்ஸ் தான். தமிழக வாழ்வுரிமை கட்சி அவர் சொந்தமா வச்சிருக்கிறாரு. 14 ஆண்டுகளாக அதை இயக்கி கொண்டு வருகிறார். இன்று நிறைய தம்பிமார்கள் அவருடைய கருத்தியில ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறார். அதை நீங்க நுட்பமா, நான் ஏன் இதுக்கு இப்படி பேசுறோம், தொண்டை கத்தை ஏன் பேசுறேன் அப்படின்னா, இதை தம்பிகள், இந்த விஜயோட தம்பி இருக்கீங்கல்ல, நடிகர் அப்படின்னு சொல்லி இந்த ஆசை பாசம் அவர் மேல இருக்கிற அன்புனால நீங்க இப்படி பேசுறீங்க. நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அவர் பேசுனது சரியா தவறா இன்னொரு முறை வீடியோ கேளுங்க. பெற்றோர்களே, நீங்கள் இந்த பிள்ளைகளை இப்படி கொண்டு போகாதீங்க. அவர் அதை மட்டும் சொல்லல, பிக் பாஸ் சொன்னாரு. பிக் பாஸ் எல்லாம் அடிச்சு உடச்சிருவேன்ட்டாரு. விஜய் டிவிலாம் நீ இருக்காதுன்ட்டாரு. அதே மாதிரி ஸ்ட்ரீட் லைட், அதே மாதிரி ஈசிஆர்ல மாற்றான் மனைவியோடு கூத்தடிக்கிறது, பப்பு, எல்லாமே கலாச்சார சீரழிவு. இன்னைக்கு இளைஞர்கள் மது போதை, குடிபோதை, கஞ்சா போதையில திசை மாறி கொண்டிருக்க, யாரும் படிக்கிறது இல்ல. சோ இந்த மாணவ கண்மணிகள் மீது இருக்கிற அக்கறையின் மூலமாக தான் அப்படி பேசியிருக்கிறார். இல்ல நீ என்ன சொல்றது, நாங்க கேட்க மாட்டோம், உனக்கு தான் இந்த வத்திர புக்கி இருக்கு, நாங்களாம் விஜய் அண்ணனாதான் பாக்குறோம் அப்படின்னா நீங்க எக்கேடு கட்டும் போ, எக்கேடு கட்டும் போன்றேன். ஆனால் வேல்முருகன் சொல்ல வேண்டியது கடமை, ஒரு தமிழனுடைய கடமை. ஏன் ரஜினிகாந்த் கட்சிக்கு வரும்போது எதிர்த்தாரு வேல்முருகன்? ஏன் ஒரு கன்னடன், தமிழ்நாட்டுல தமிழ் மண்ணில் தமிழன் தான் ஆளணும் அப்படின்னு சொன்னாரு. ஏன் விஜய் எதிர்க்கல? விஜய் ஒரு தமிழன், ஒரு மான தமிழன், நீ ஆளுன்னு சொன்னாரு. எங்களுக்கோ அல்லது வேல்முருகனுக்கோ விஜய் அவர்களுக்கோ சொந்தமா தனிப்பட்ட முறையில எந்த பகையும் வன்மமும் கிடையாது. இந்த தம்பிகளுக்கு இந்த ஜனநாயகன் படத்தை ஓட விட மாட்டேன் அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்த வேல்முருகன் மேல ஒரு வன்மத்தை கக்கி நீங்க அவதூறான பேசுறீங்க. இத்தோட நிறுத்திக்கங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஏதாவது கேள்வி கேட்கறதுக்காக என்னத்தையாவது கேட்காதீங்க. தாடி பாலாஜி முதல்ல யாருங்க? தாடி பாலாஜி யாரு? பெரிய மகானா, ஒரு வித்வானா, இல்ல அரசியல்ல பல போராட்டத்தை நடத்திருக்காரா? இன்னைக்கு ஒரு செல்லா காசுங்க. தாடி பாலாஜிக்கு தாவேகா கட்சியில உள்ள பரஸ்பரமா ஒரு ஐக்கியம் இருக்கா? புஷி ஆனந்த் அவரை உள்ள நுழைய விட மாட்டேங்கிறாரு.
தாடி பாலாஜி நெஞ்சில போய் அவங்க அம்மா படத்தை பச்சை குத்தாம விஜய் படத்தை பச்சை குத்திக்கிட்டு அசிங்கப்பட்டுட்டு அவமானப்பட்டுட்டு நிக்கிறாரு. அதனால தாடி பாலாஜிக்கெல்லாம் வேலுமுருகன் அவர்களை பேசுறதுக்கோ அவரை பற்றி முற்றுகை ஆம்பளை வர சொல்லியிருக்கணும்ல, முற்றுகைக்கு வந்து பாரு நீ. இப்படியும் பேச தெரியும், ஆனால் அது நாகரிகமற்றது. தாடி பாலாஜியெல்லாம் தகுதியே இல்லாத ஒரு நபர். அரசியல் ஏதாவது போராட்டம் நடத்திருக்கணும், இல்லை அரசியலில் பயணப்பட்டிருக்கணும். திடீர்னு இன்னைக்கு படத்துல ஷூட்டிங் இல்லைன்னு போது விஜய் கூட ஒரு நண்பர்ன்றதுக்காக நீ வந்து உனக்கு தூக்கி எம்எல்ஏ போஸ்டிங் கொடுத்துருவாரா, இல்லை இந்த தொகுதியில எம்எல்ஏ அவனை நிக்க வைக்க போறாரா? அதெல்லாம் என்ன பத்தி இதெல்லாம் ஒரு கேள்வி கிடையாது. விஜய்க்கு வேல்முருகன் அவர்களை பற்றி பேசுவதற்கு எந்த விதமான ஒரு தகுதியும் இல்லை. ஏன்னா வேல்முருகன் முன்னாடி விஜய் வந்து அரசியல்ல ஜூனியருங்க, நடிப்புல ஒரு சீனியரா இருக்கலாம், 250 கோடி 300 கோடி சம்பளம் வாங்கலாம், அது மறுக்க முடியாத உண்மை. ஒரு நல்ல நடிகன், ஒரு நல்ல கலைஞன். ஆனால் அரசியல்ல விஜய் ஒரு கத்துக்குட்டி. விஜயே கத்துக்குட்டியா இருக்கும் போது தாடி பாலாஜியா ஏமாத்துறான், டென்ஷன் படுத்திட்டு. என்ன சொல்லியிருக்காங்க? தமிழிசை சவுந்தரராஜன் இப்ப என்ன போஸ்டிங்ல இருக்காங்க? அவங்க என்ன பெரிய பெரிய தியாகி அவங்க? இல்ல அவங்க வந்து ஒரு காலேஜினுடைய ப்ரொஃபஸரா? அவங்களுக்கு வேலுமுருகன் மீது தனிப்பட்ட முறையில் வன்மம். என்ன வன்மம்? பிஜேபி பாசிச ஒன்றிய மோடி அரசை சவுக்கால் தினந்தோறும் அடித்துக் கொண்டிருப்பவர்கள் 2 பேர். ஒன்னு முத்தமிழன் வேல்முருகன், ஒன்னு திருமாவளவன். அதனால வேல்முருகனையும் தமிழிசைக்கு பிடிக்காது, திருமாவளவனையும் பிடிக்காது. அதனால என்னடா பிரச்சனையை இப்படி கிளப்பி விடலாம் அப்படின்றதுக்காக கமலஹாசனுக்கு ஆதரவு கொடுத்ததுனால வேல்முருகனை தனிப்பட்ட முறையில் தாக்குதல் நடத்துறதுக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த பருப்பெல்லாம் வேல்முருகன்ட்ட வேகாது. வேல்முருகன் யாருன்னு தமிழிசைக்கும் தெரியும், தமிழிசை யாருன்னு நாட்டு மக்களுக்கும் தெரியும். சரியா? வேற ஏதாவது இருந்தா கேளுங்க. நன்றி, வணக்கம்.